ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பராக நெத்திலி கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கருவாடை முதல்ல தலையும் அந்த தலை பக்கத்தில் இருக்க வயிறு அதை பிச்சு எடுத்துடணும். அப்போனா நம்ம குடலும் சேர்ந்து வரும். அந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதான் குடல். வாலையும் பிச்சிடணும். நம்ம நெத்திலி மீன் கழுவுத மாதிரியே தான் கருவாடை கழுவணும். கழுவிட்டு உப்பு போட்டு உரசணும். அப்போது நமக்கு அந்த தோல் இந்த சிறகு இருக்கும், சிலாம்பு, அதுவும் வந்துடும். நல்லா அலசி அலசினோன்னா மண்ணும் வந்துடும். ஒரு 3 4 5 தண்ணிக்கிட்ட அலசணும். பார்த்துக்கிடுங்க, அப்படி விளைவிலேன்னு ஆயிரும். பளிங்கி மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுவோமா. சட்டி காய வச்சு 50 எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நல்லெண்ணெய், நல்லா சூப்பராக இருக்கும். வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். ஒரு பூடு உரித்து போட்டிருக்கிறேன். வெள்ளைப்பூடு போட்டால் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும், அதனால தான் வெள்ளைப்பூடு சேர்க்கேன். இப்போ நம்ம வீட்டில் உள்ள குழம்பு பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, 3 ஸ்பூன் குழம்பு பொடி, நம்ம குழம்பு பொடி திரித்து வச்சுருக்கோம், அதில் உள்ள பொடி. நெத்திலி மீன் கருவாடையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கத்திரிக்காய் வெட்டி வச்சதையும் சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் அந்த மசாலாவில் ஒரு பெரட்டிக்கிடுவோம். பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கிடுவோம். மாங்காய் போட்டுக்கிடுவோம் ஒரு துண்டு. கொஞ்சம் மல்லி இலை. மூடி வச்சு நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு புளி கரைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சின்ன முறி, அதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கணும். குழம்பு வாசம் கம்மன்னு வருது. மல்லியில் போட்டுரும். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வைங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.